2024 பாராளுமன்ற தேர்தலில் மாவட்ட ரீதியாக பதிவாகியுள்ள வாக்கு சதவீதம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பில் 65%, நுவரெலியா 68%, குருநாகல் 64%, மட்டக்களப்பு 61%, மாத்தறை 64%, புத்தளம் 56%, அனுராதபுரம் 65%, பதுளை 66%, மன்னார் 70%, திருகோணமலை 67%, முல்லைத்தீவு 63%, பொலனறுவை 65%, ரத்னபுரி 65%, காலி 64%, யாழ்ப்பாணம் 69%, அம்பாந்தோட்டை 60%, மாத்தளை 67%, கேகாலை 65%, முனராகலை 63%, வவுனியா 65%, கிளிநொச்சி 62%, கண்டி 62%, களுத்துறை 64%, அம்பாறை 62%, கம்பஹா 66%. இதேவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று பிற்பகல் 4 மணிக்கு நிறைவடைந்தது. அதன் பின்னர் வாக்கு பெட்டிகள் அந்தந்த வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து இரவு 7:15க்கு பிறகு வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஊடகங்களுக்கு விசேட அறிக்கையொன்றை விடுத்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க, தேர்தல் முடிவுகள் தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றவுடன் தேர்தல் ஆணைக்குழுவில் அவை மீள்பரிசீலனை செய்யப்பட்டு ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார். குறிப்பாக 3 தடவைகள் இந்த முறைமைகளில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு முடிவுகள் வெளியிடப்படும். அதன் பிறகு மாவட்ட அளவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும். அதனுடன் ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கையை அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. முடிவுகள் வெளியானவுடன் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் விருப்பு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். எவ்வாறாயினும் ஆசனங்களை வென்ற அல்லது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியான அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வாக்குகளே எண்ணப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியற்ற அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகள் மண்டப வளாகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.